திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றுள்ள டி.ஆர். பாலு, கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யக்கூடிய தருணத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். திமுகவை பொறுத்தவரை இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழைப்புகள் விடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை எவ்வாறு நடத்தலாம் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இதில் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், அதேபோல தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாளருமான டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஆர். ராஜா உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுவரைக்குமாக இருக்கக்கூடிய கூட்டணிகளை பொறுத்தவரை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகளுடைய தொகுதி ஒப்பந்தம் கையொப்பமாகிவிட்டது. இதைத் தொடர்ந்து மதிமுக, விசிக, காங்கிரசினுடனான ஒப்பந்தம் நடைபெறுவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்னும் ஒரு சில தினங்களில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தான் அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடித்து தொகுதி பங்கீடுகள் அனைத்திற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானதற்கு பின்பாக வேட்பாளர் அறிவிப்புக்கான அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் அறிவிப்பு வர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பணிகள் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதோடு திமுக தொடர்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளும் இன்று இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து விருப்ப மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி மீண்டும் போட்டியிடுவதற்காக டி.ஆர். பாலு விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதேபோல் வடசென்னையை பொறுத்தவரை கலாநிதி விராஜ்சமித் தாக்கல் செய்திருக்கிறார். அதேபோல் தமிழிசை தங்கப்பாண்டியன் தன்னுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இவ்வாறு தற்போது இருக்கக்கூடியவர்கள் இதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கான முழுவீச்சில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தொகுதி பங்கீடு தொடர்பான கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் இறுதி செய்வதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பான ஒரு ஆலோசனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொண்டிருக்கிறார். அன்புச்செல்வன், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.